ஒரு பெரிய கப்பல் கடலில் சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலில் ஒரு அருள் பணியாளர் இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட கப்பல் தளபதி அவரை முதல் வகுப்பில் இருந்த பயணிகளுக்கு போதிக்கச் சொன்னார். அவரும் கப்பல் தளபதி தன்னிடம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப கடவுள் தம்மை நோக்கி மன்றாடுபவர்களின் மன்றாட்டிற்கு செவி சாய்க்கிறார் என்ற தலைப்பில் போதித்தார். அவரது போதனையை கேட்டு எல்லாரும் வியந்து போக, அந்த கூட்டத்தில் இருந்த நாத்திகர் ஒருவர் கடவுளே இல்லை என்கின்ற போது அவர் எப்படி மனிதர்கள் எழுப்பும் மன்றாட்டை கேட்பார் என்று சக பயணிகளிடம் சொல்லி கேலி செய்தார். மாலை வேளையில் அருள் பணியாளர் 2ஆம் வகுப்பில் உள்ளவர்களுக்கு போதிக்கப் போகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட நாத்திகர் அவரை கேலி செய்ய முடிவு செய்தார். அதன் நிமித்தம் அவர் தன்னுடைய கையில் 2 ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொண்டு போனார். அருள் பணியாளரின் போதனை தொடங்கியது. கையில் 2 ஆரஞ்சு பழங்களை கொண்டு சென்றிருந்த நாத்திகர் ஒரு மூதாட்டி 2 கைகளையும் விரித்தவாறு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். உடனே அவர் தன்னிடம் இருந்த 2 ஆரஞ்சு பழங்களையும் அந்த மூதாட்டியின் கையில் திணித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்த்தார். தன்னுடைய கையில் ஏதோ ஒன்று வைக்கப்படுவதை உணர்ந்த மூதாட்டி கண்களை திறந்து பார்த்தார். தனது கையில் 2 ஆரஞ்சு பழங்கள் இருப்பதை கண்டு வியந்து ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி என்று சத்தமாக கத்தினார். இதை பார்த்துவிட்டு நாத்திகர் அவரிடம், ஆண்டவருக்கு நன்றியா? பழங்களை உங்கள் கையில் வைத்தவன் நான். அப்படி இருக்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்களே என்றார். அதற்கு மூதாட்டி அவரிடம், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தேன். அதனால் நான் கடவுளிடம் ஒரு ஆரஞ்சு பழமாவது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மன்றாடினேன். அவரோ உங்கள் வழியாக எனக்கு 2 ஆரஞ்சு பழங்களை தந்திருக்கின்றார். அதனால்தான் நான் என்னுடைய மன்றாட்டை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் என்றார். ஆம், கடவுள் இந்த மூதாட்டின் மன்றாட்டை கேட்டது போன்று நம்முடைய மன்றாட்டை கேட்கின்றார். திருப்பாடல் 20க்கும் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்கிற திருப்பாடல் 21க்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. எதிரிகளோடு போரிடுவதற்கு முன்பு தாவீது பாடிய பாடல்தான் திருப்பாடல் 20. இதில் அவர் ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார். திருப்பாடல் 20:6 அவர் பாடியது போன்று ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளிக்கின்றார், இன்னும் ஏராளமான ஆசிகளை வழங்குகின்றார். அதன் நிமித்தம் திருப்பாடல் 21 தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். இதன் மூலம் நமக்கு 2 செய்திகள் சொல்லப்படுகின்றன.